இன்றைக்கு பேராசிரியர் நிர்மலா தேவி அவர்களுக்கு மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் அதே நேரம் அவரை ஜாமீனில் எடுத்த வழக்கின் அடிப்படையில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அவரை முழுமையாக விசாரிக்காமல் அதிமுக ஆட்சியில் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு இருந்த கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களை தப்பிப்பதற்காக அன்றைக்கு சிபிசிஐடி போலீஸ் எஸ்பி ராஜேஷ் அவர்கள் நடத்திய விசாரணை கண்துடைப்பு விசாரணை. இந்த விசாரணையில் கவர்னரை தப்பிக்க வைக்கணும். ஏன்னா கவர்னரும் இந்த அம்மாவும் மேடையில் ஒன்றா இருந்த காட்சியெல்லாம் உடனடியாக இவர் கைது செய்யப்பட்டு எரிக்கப்பட்டது. மாணவி அர்ச்சனா இருந்த போனை வாங்கி சிபிசிஐடி போலீஸார் உடனே டெலீட் பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. ஃபார்மலு கூட கவர்னரை விசாரிக்கல. அன்றைக்கு இருந்த துணைவேந்தர் செல்லத்துறை விசாரிக்கல. இந்த அம்மா தங்கும் போதெல்லாம் அங்கே காமராஜர் பல்கலைக்கழகம் தங்கு விடுதியில் தங்கிய முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் விசாரிக்கப்படவில்லை. ஆகவே இந்த வழக்கு நிர்மலா தேவியுடன் முடியவில்லை. ஒரு கொலை வழக்கு என்று சொன்னால் கொலையை தூண்டியது யார்? இன்றைக்கு தவறான பாதைக்கு அழைத்தார். அப்படின்னா யாருக்காக அழைத்தார்? இவர் கருவி என்றால் இந்த கருவியை பயன்படுத்த குற்றவாளி யார்? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கவர்னர், இன்றைக்கும் கவர்னராக இருக்கிறார். அவர் விசாரிக்கப்படவே இல்லை. அவர் உடனடியாக சந்தான கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை போட்டு இதை மூடுவிழா நடத்தினார். சிறையிலேயே நிர்மலா தேவியை நிர்மூலமாக்கி இந்த வழக்கை முடிக்க பார்த்தார்கள். நான் சட்ட போராட்டம் நடத்தி ஜாமீனில் கொண்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத்தக்க என்று சொன்னாலும் மீண்டும் புலன் விசாரணை நடத்தி இந்த வழக்கிலே திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் புலன் விசாரணை நடத்தினால், உண்மையான காவல்துறை அதிகாரிகளை வைத்து விசாரித்தால், கவர்னர் உட்பட முன்னாள் துணைவேந்தர் உட்பட முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், அன்பழகன் உட்பட பலர் தண்டிக்கப்படுவார்கள். அவருக்காக தான் ஒரு தவறான பாதைக்கு மாணவிகளை அழைத்தார் என்பது குற்றச்சாட்டு. அதுபோக அவரே சொல்லியிருக்கிறாரு, கலைச்சல் உட்பட 7 பேர் பாவம் அப்பாவி 2 பேரை புட்டு விடுதலை பண்ணிட்டாங்க. ஏன் அவங்க 2 பேரும் விடுதலை பண்ணாங்கன்னு கேட்டா தொடரும் செயின். நிர்மலாதேவியுடன் முடிக்க பார்க்குறாங்க. இது நிர்மலாதேவியுடன் இல்லை. அவரை ஜாமீனில் எடுத்தவுடன் என்னிடத்தில் பல உண்மைகளை சொன்னார். ஆனால் அதை புலன் விசாரணைக்கு சொல்ல மறுத்துவிட்டார். காரணம், அன்றைக்கு அமைச்சர் உதயகுமார் மிரட்டல். அதனால் நீதியரசர் நம்முடைய வெங்கடேசன் போன்றவர்கள் முன்னாள் அமைச்சருடைய வழக்கை ரத்து செய்யப்பட்ட வழக்கையெல்லாம் எடுக்கிறார். இது மாதிரி நிர்மலா தேவி வழக்கில் கவர்னர், துணைவேந்தர், முன்னாள் அமைச்சர்கள், உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய இந்த வழக்கை மீண்டும் புலன் விசாரணை நடத்துவதற்கு நீதியரசர் தன்னிச்சையாக முடிவெடுக்க வேண்டும். திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களும் இதை மீண்டும் விசாரிக்க வேண்டும். சிபிசிஐடி விசாரணை சரியில்லை. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாக போடப்பட்ட இந்த தீர்ப்பு தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.